ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்குமே தெரியும், அதே இன்க்ரீடியன்ட் தான் நானும் போட போகிறேன். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது நமக்கு வந்து கோவில் ஸ்டைலில் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு புளியோட அளவை பார்ப்போம். புளி வந்து உங்கள் கையால் ஒரு உருண்டை அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது பத்தாது. ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நார்மலாக எலுமிச்சை சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படி கிடையாது. ஒரு ஆரஞ்சு பழ சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கணும். ஸோ ஒரு உருண்டை எடுத்து இது கூட தண்ணி ஊற வைக்கணும். தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. புளி தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். திக்காக கரைச்சி எடுக்கணும். ஸோ அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சாதம் சலசலன்னு வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு. ஃபஸ்ட்டு வறுத்து பொடி பண்ணுறதுக்கு என்னென்னா, மிளகாவையும் வெந்தயத்தையும் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. எள்ளு, மல்லி, கொஞ்சமாக மிளகு, கடலப்பருப்பு. இந்த கருப்பு எள்ளு என்கிட்ட வந்து இவ்வளோ பிளாக்காக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் போட்டேன் அப்படின்னா சாதமே வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஸோ வெந்தயத்தையும் மிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். 1 by 1 போடணும் அப்படின்னு கிடையாது. ஒன்றாவே லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புளி சாதத்துக்கு பொடி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தாளிக்கிறதுக்கு வேர்க்கடலை, கடலப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை. ஸோ கடுகு போட்டுட்டு அது கூட மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றாவே போட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 by 1 போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து இதில் சேர்க்க வேண்டியதான். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வெந்தயமும் மிளகாவும் இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும். மீன்வெயில் இந்த நேரத்தில் வந்து சாதத்தை வந்து ஆற வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ புளி தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, மிளகாவும் வெந்தயமும் வறுத்தேன்ல அந்த பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த கேப்பில் கடைசியாக வந்து அந்த பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம மல்லி இதெல்லாம் போட்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியில் பாதி வந்து இறக்க போகிற நேரத்தில் இதில் போடணும். மீதி பாதியே சாதம் ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு கிளறணும். ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு. ஸோ கொஞ்சமாக சர்க்கரை, வெல்லம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு கிளறினீங்கன்னா சூப்பரான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆகிடும்.